வணக்கம் மக்களே. இன்னைக்கு என் கூட ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி அவர்கள் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அது உங்களுக்கும் சொல்ல போறோம். வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் குருஜி. உலகம் முழுக்க பரவி இருக்கும் டேக் ஒன் தமிழ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஜோதிடத்திலேயே பலருக்கும் பல சந்தேகங்கள் இருக்கு குருஜி. ஜோதிடத்துல நிறைய முறைகளும் இருக்கு. இப்போ ஒருத்தங்க புதுசா இந்த ஜோசியை பார்க்கறதுக்கு உள்ள வராங்கன்னா அவங்க எந்த முறையை ஃபாலோ பண்ணும் குருஜி? அதைத்தான் இப்போ நான் சொன்னேன். பாரம்பரிய ஜோதிட முறையே எல்லாவற்றுக்கும் தாய் போன்றது. புதுசாக பழகிறதுக்கு வந்தாலும் சரி, பார்க்கறதுக்கு வந்தாலும் சரி. இப்போ கேபி சிஸ்டம்னா லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி நட்சத்திர சார அமைப்புகளை மட்டுமே அறிமுகப்படுத்தி ஒரு புதிய சிஸ்டம் வந்தது. அது சாஃப்ட்வேர்லேயும் வந்திருக்கு. சாஃப்ட்வேருக்கு மட்டுமே எளிதான ஒன்றாக இருக்கிறது. இன்னொன்று அடிக்கடி சொல்லுவேன், எது கடினமாக இருக்குதோ அதை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு மறுப்பீங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இத்தனை வருஷம் படிக்கணுமா? எது ஈஸியாக இருக்கோ அசால்ட்டாக அதை படிச்சிடணுன்றதான் மனுஷ மனம் வந்து ரொம்ப ஈஸியாக. டேக் இட் ஈஸி தானே. உங்கள் சேனல் நேம் மாதிரி டேக் ஒன் பக்தின்ற மாதிரி இது டேக் இட் ஈஸி அப்படின்ற மாதிரி டேக் இட் ஈஸியாக இருக்கிறது தான் படிக்கிறதுக்கு மனசு போகும். அதுபடி தான் அந்த கேபி சிஸ்டம் போன்ற அமைப்புகள் இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்கு. சாஃப்ட்வேர் ரீதியாகவும் இருக்குது. உண்மையை சொல்லப்போனால் ஜோதிடம் எளிமையாக்கப்படவே முடியாது. எத்தனை முறைகள் வந்தாலும் சில பேர் அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு பத்ததியை சொல்லுவாங்க. அவங்க வாழ்நாள் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அது காணாத இடம், போன இடமே தெரியாது. அதாவது கிருஷ்ணமூர்த்தி என்பவர், கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மேதை. அவர் தன்னுடைய மேரால் கிருஷ்ணமூர்த்தி பத்ததின்னு ஒரு அமைப்பை உருவாக்கினார். ஒரு பத்ததியை, ஒரு முறையை சொன்னார். அது சாஃப்ட்வேர்லேயே வந்திருக்கு. ஆனால் அது துல்லியம் கிடையாதுங்க. அது வந்து பெரும்பாலும் இப்போ வந்து கிட்டத்தட்ட அது ஒரு கைவிடப்பட்ட அமைப்பாகவே வந்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி உங்களால் மட்டும்தான் முடியுமா, என்னாலேயும் முடியும்னு புஸ்தகம் எழுதுகிற மாதிரி இன்னைக்கு புற்றீசல் மாதிரியான பத்ததிகள் வந்து கொண்டு இருக்கின்றன. ஒருத்தருக்கு ஜோசியம் தெரியும்னாலே அவர் இனிஷியலில் இன்னொரு பத்ததியை ஆரம்பிச்சிருவார். நான் அப்படி பத்ததி, இப்படி பத்ததின்று. இதெல்லாம் அவங்கவுங்க காலகட்டத்திற்கு பிறகு அது மின்மினி பூச்சிகளைப் போல மறைந்து விட்டு போகும். பாரம்பரிய ஜோதிடம் என்கின்ற பராசர முறை, பராசர மகரிஷி கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 15 நூற்றாண்டுகளுக்கு முன்பு, 20 நூற்றாண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட இந்த பராசர சம்ஹிதையில் பராசர கோரா மூலமாக வராகமிகரர் வளர்த்தெடுத்து கொடுத்த இந்த மாதிரியான ஞானிகள் செய்து கொடுத்த இந்த பாரம்பரிய ஜோதிடம் தான் இன்னி வரைக்கும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடியதை தவிர யாராலும் ஒரு குறையும் சொல்ல முடியாத ஒரு ஜோதிடம். ஆகவே ஜோதிடத்தில் பல முறைகள் இருக்கின்றன, பலவித பத்ததிகள் இருக்கின்றன, பலவித சார அமைப்புகளோடு சொல்லக்கூடியது. அப்படி இப்படி திதி யோகம் கரணம் இதெல்லாம் வேஸ்ட். பாரம்பரிய முறை மிக துல்லியமாக இருக்கும். ஆனால் இதை கற்றுக்கிறது கஷ்டம். கற்றுக்கிறது கஷ்டம்ன்றதுனாலேயே பாரம்பரிய முறையை அப்படியே கொஞ்சம் ஒதுக்கி வச்சு ஈஸியாக இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் மூலமாக பலன் சொல்லக்கூடிய அமைப்புகள்னு போயிடுறாங்க. பாரம்பரியத்தை அம்மா தான் முக்கியம், சித்தி முக்கியமா, பெரியம்மா முக்கியமா இப்படி கேட்டிங்கன்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? அம்மாவை தான் முக்கியம்னுவீங்க. ஏன்னா அம்மாவால் வந்தது தான் சித்தி, அம்மாவால் வந்தது தான் பெரியம்மா. அப்போ அம்மாவால் வந்தவர் தான் தாய்மாமன். பாரம்பரிய ஜோதிடம் என்பது மூல முதலான அமைப்பு. ட்ரெடிஷனல் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம், வேதிக் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம். இந்த வேதிக் அஸ்ட்ராலஜிலிருந்து பிரிந்து வந்த சில பல முறைகள் இன்றைக்கு என்னென்னமோ வருது. கேபி சிஸ்டம் வருது. இப்போ நீங்கள் கேட்ட ஆறுடம் பிரச்சனம், ஜாமக்கோல் ஆறுடம், அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட முறைகள் இருக்குண்ணே. எல்லா முறைகளுக்கும் தாயாக கருதப்படுபவள் இந்த வேதிக் அஸ்ட்ராலஜின்னு சொல்லப்படுகின்ற பாரம்பரிய ஜோதிடம். அதன் முறைகளில் அதை எதிர்காலத்தை பார்க்கலாம். அன்றைக்கு உடனடி நடக்கக்கூடிய சில பல விஷயங்களை மற்ற விஷயங்களை பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்மையாக மனதார உண்மையை சொல்லணும்னா, பாரம்பரிய ஜோதிடம் கற்றுக்கொள்வது கடினம், ஆனால் அதுவே துல்லியமானது. ரொம்ப நல்ல பதில்கள் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி குருஜி. வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.